Hello all. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம the difference between TNSET exam and CSIR net பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். Along with that TNSET examக்கு சயின்ஸ் டிசிப்ளினை சேர்ந்த கேண்டிடேட்ஸ் எப்படி ப்ரிப்பேர் ஆகலாம் அப்படின்றதும் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த TNSET அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட்டோட எலிஜிபிலிட்டி டெஸ்ட். வேறஸ் UGC CSIR ஜாயிண்ட் நெட் அப்படின்றது யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் அண்ட் கவுன்சில் ஆஃப் சயின்டிபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் இவங்க நடத்துற நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஸோ ஓகே, இது எதுக்கான எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎன்செட் வந்து தமிழ்நாடுல இருக்கிற ஒரு பர்சன் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா ஒர்க் பண்றதுக்கு எலிஜிபிளா இல்லையா டிட்டர்மின் பண்றதுக்கு. வேற சிஎஸ்ஐஆர் நெட் பொறுத்த வரைக்கும் ரெண்டு பர்பஸ் இருக்கு. த ஃபர்ஸ்ட் பர்பஸ் இஸ் இந்தியால எந்த ஒரு யூனிவர்சிட்டிலயோ ஒரு காலேஜ்லயோ ஒரு போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்ச ஒரு பர்சன் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா ஒர்க் பண்றதுக்கு எலிஜிபிளா இல்லையா டிட்டர்மின் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து பிஹெச்டி பண்ணிட்டு இருக்க கேண்டிடேட்ஸ் ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் கொடுக்கலாமா அவங்களுக்கு டிசைட் பண்ற ஒரு எக்ஸாம். வேற இந்த எக்ஸாம்ஸோட ஃப்ரீக்வன்சியோட டிஃபரன்ஸ் பத்தி பார்த்தோம்னா டிஎன்செட்டுக்கு இட் இஸ் குவைட் வேரியபிள். வேற சிஎஸ்ஐஆர் நெட் வந்து இயர்லி ட்வைஸ் இட் ஹேப்பன்ஸ். இன் டர்ம்ஸ் ஆஃப் எலிஜிபிலிட்டி குவைட் சிமிலர் தான். அவங்களோட பிஜி டிகிரியில 55% மினிமம் வந்து ஸ்கோர் பண்ணிருக்கணும். அண்ட் ஏஜ் எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் டிஎன்செட்டுக்கு தெர் இஸ் நோ அப்பர் ஏஜ் லிமிட். வேற சிஎஸ்ஐஆர் நெட்ல சேம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு நோ ஏஜ் லிமிட், பட் ஜேஆர்எஃப்க்கு நீங்க அப்ளை பண்றீங்கன்னா ஏஜ் லிமிட். இதுல சில கேட்டகரிஸ்க்கு பிளஸ் 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் வேலிடிட்டி டிஎன்செட்டா இருந்தாலும் சரி சிஎஸ்ஐஆர் நெட்டா இருந்தாலும் இட் இஸ் கம்ப்ளீட்லி வேலிட் ஃபார் யோர் லைஃப். நீங்க ஒரு தடவை எழுதி பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எலிஜிபிலிட்டி ஸ்டேஸ் வித் யூ ஃபார் லைஃப். பட் ஜேஆர்எஃப்க்கு மட்டும் அந்த மாதிரி கிடையாது. 5 இயர்ஸ்க்கு உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் வரும். பை தட் டைம் திஸ் டர்ம்ஸ் ஆஃப் வேலிடிட்டி பார்த்தோம் அப்படின்னா டிஎன்செட் எக்ஸாமுக்கும் சரி சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாம்லயும் சரி நீங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஒன்ஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ டோன்ட் ஹேவ் டு ரைட் இட் அகைன். உங்க லைஃப் டைம் ஃபுல்லா இட் வில் பி வேலிட். வேற இன் டர்ம்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜ்ல கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டிஎன்செட்ல வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டு லாங்குவேஜ்ல இருக்கும். வேற சிஎஸ்ஐஆர் நெட்ல வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி இந்த ரெண்டு லாங்குவேஜஸ்ல இருக்கும். இன் டர்ம்ஸ் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் பார்த்தோம்னா டிஎன்செட் எக்ஸாம் 26 டிஃபரெண்ட் டிசிப்ளின்ஸ்ல வந்து நடக்கும். வேற சிஎஸ்ஐஆர் நெட் 5 டிசிப்ளின்ஸ்ல மட்டும்தான் நடக்கும். லைஃப் சயின்ஸ், மேத்தமெட்டிக்கல் சயின்சஸ், கெமிக்கல் சயின்சஸ், பிசிக்கல் சயின்சஸ் அண்ட் எர்த் சயின்சஸ் இந்த 5 டிசிப்ளின்ல மட்டும்தான் சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாம் நடக்கும். இன் டர்ம்ஸ் ஆஃப் சிலபஸ் டிஎன்செட்டுக்கும் சரி சிஎஸ்ஐஆர் நெட்டுக்கும் சரி இந்த சிலபஸ் இஸ் சிமிலர் தான். இந்த சிலபஸோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அட்டாச் பண்ணிருக்கோம், நீங்க அங்க இருந்து எடுத்துக்கலாம். இன் டர்ம்ஸ் ஆஃப் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிஎன்செட் எக்ஸாம்ல வந்து 2 பேப்பர்ஸ் இருக்கும். பேப்பர் 1 இஸ் ஜென்ரல். நீங்க இந்த 5 டிசிப்ளின்ஸ்ல எந்த டிசிப்ளினை சேர்ந்தவங்களா இருந்தாலும் பேப்பர் 1 உங்களுக்கு ஜென்ரலா தான் இருக்கும். இதுல டீச்சிங், ஆப்டிடியூட், ரிசர்ச் இந்த மாதிரியான டாபிக்ஸ் இருக்கும். வேற பேப்பர் 2 இஸ் உங்களோட சப்ஜெக்ட் ஸ்பெசிபிக். ஆனா சிஎஸ்ஐஆர் நெட்ல நம்மளுக்கு 3 பார்ட்ஸ் இருக்கும் பேப்பர்ல. பார்ட் ஏவோட பார்ட் வந்து இட் இஸ் குவைட் ஜென்ரல். நம்மளுக்கு ரீசனிங், ஆப்டிடியூட் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது வந்து ஜென்ரல் பார்ட். வேற பார்ட் பி அண்ட் பார்ட் சி இது ரெண்டுமே உங்களோட சப்ஜெக்ட் ஸ்பெசிபிக்கா தான் இருக்கும். டிஎன்செட்ல பேப்பர் 1 காமனா இருக்கும் நான் சொன்னேன் இல்லையா. சோ அதுல என்னென்னலாம் உங்களுக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல டீச்சிங் ஆப்டிடியூட் இருக்கும், ரிசர்ச் பத்தின டீடைல்ஸ் இருக்கும், அண்ட் உங்களுக்கு கம்யூனிகேஷன் படிக்க வேண்டியிருக்கும், இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. அலாங் வித் தட் பீப்புள் அண்ட் என்வாயன்மெண்ட் படிப்பீங்க, ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்கும் அப்படின்றத படிப்பீங்க தமிழ்நாடுல எஸ்பெஷலி. இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸாம் பேட்டர்னும் தெர் இஸ் அ லாட் ஆஃப் வேரியேஷன். டிஎன்செட் எக்ஸாம்ல மொத்தம் 2 பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 முன்னாடியே பார்த்த மாதிரி. பேப்பர் 1ல இருந்து உங்களுக்கு 50 கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க். ஸோ டோட்டலா 100 மார்க்ஸ். பேப்பர் 2 உங்க சப்ஜெக்ட் ஸ்பெசிபிக் பேப்பர். இதுல 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்ஸ். ஸோ டோட்டல் 200. ரெண்டும் கம்பைன் பண்ணி பாத்தீங்கன்னா 300 மார்க்ஸ்க்கு நீங்க எக்ஸாம் எழுதுவீங்க ஃபார் 3 hours. Whereas in terms of CSIR net இந்த கிளாசிபிகேஷன் ஆஃப் கொஸ்டின்ஸ் பிட்வீன் பார்ட் ஏ பி சி உங்களோட சப்ஜெக்டை பொறுத்து வேரி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க லைஃப் சயின்ஸை சேர்ந்தவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்ட் ஏல 20 கொஸ்டின், பார்ட் பில 25, பார்ட் சில 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். மேக்ஸிமமா நீங்க வந்து பார்ட் ஏல 15 கொஸ்டின்ஸ், பார்ட் பில 20, பார்ட் சிலையும் 20 கொஸ்டின்ஸ் தான் அட்டன் பண்ணலாம். அண்ட் எவ்ரி கரெக்ட் ஆன்சருக்கு பார்ட் ஏல 2 மார்க்ஸ், பார்ட் பில 3.5 அண்ட் பார்ட் சில 5. அண்ட் இதுல நெகட்டிவ் மார்க்கும் நம்மளுக்கு இருக்குன்றதுனால மைனஸ் மார்க்கிங்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும் 25% ஆஃப் த ஆக்சுவல் மார்க்ஸ். ஓகேங்களா. ஸோ டோட்டலா 75 கொஸ்டின். ஆனா நீங்க 55 கொஸ்டின் தான் அட்டன் பண்ணலாம் அதுல. அண்ட் டோட்டல் மார்க்ஸ் ஃபார் யூ கரெக்ட் ஆன்சர் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா டோட்டல் 200 மார்க்ஸ் வரும். இன் டர்ம்ஸ் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா பார்ட் ஏல 20 கொஸ்டின்ஸ் இருக்கும், பார்ட் பில 40, பார்ட் சில 60. மேக்ஸிமமா நீங்க 15, 25, 20 அந்த மாதிரி அட்டன் பண்ணலாம். இதுல நெகட்டிவ் மார்க்கிங் வேரி ஆகும், பிட்வீன் சப்ஜெக்ட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ கெமிக்கல் சயின்சஸ் ஆல்சோ, பிசிக்கல் சயின்சஸ், எர்த் சயின்சஸ் எல்லாத்துக்குமே இந்த வேரியேஷன் வந்து இருக்கும். நீங்க இதை செக் பண்ணிக்கலாம். இன் டர்ம்ஸ் ஆஃப் மார்க்கிங் ஸ்கீம் டிஎன்செட்ல நம்மளுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் சுத்தமாவே கிடையாது. வேற சிஎஸ்ஐஆர் நெட்ல நீங்க என்ன சப்ஜெக்டை சேர்ந்தவங்க அப்படின்றத பொறுத்து அண்ட் எந்த பார்ட்ல அந்த கொஸ்டின் இருக்குன்றத பொறுத்து நெகட்டிவ் மார்க்கிங் அப்ளை ஆகும். 25% ஆஃப் த கரெக்ட் ஆன்சர் மார்க்கிங் எதுவும் இங்க கொடுத்துருக்கோம், நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். அண்ட் டிஎன்செட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படி பாஸ் பண்ணணும், வாட் இஸ் த ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்த்தோம்னா டு பி ட்ரூ டிஎன்செட் எக்ஸாம்ல நாலேஜை விடவும் நம்மளுக்கு ஸ்ட்ராட்டஜி தான் பிகர் ரோல் வந்து பிளே பண்ணும், வெதர் யூ ஆர் கோயிங் டு பாஸ் திஸ் எக்ஸாம் ஆர் நாட் அப்படின்னு.
ஸோ இதுல மொத்தம் 3 ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு டிஎன்செட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பேப்பர் 1ல நிறைய வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஏன் அப்படின்னா நீங்க சிஎஸ்சிஆர் நெட்டோட சிலபஸ்ல ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, பட் மற்ற டாபிக்ஸ் வந்து படிச்சிருக்க மாட்டீங்க இல்லையா? ஸோ மோஸ்ட் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் வந்து இங்க அதை இக்னோர் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. மெனி கேண்டிடேட்ஸ் இக்னோர் பண்ற டாபிக்ஸை நீங்க படிக்கும்போது உங்களால பெட்டரா ஸ்கோர் பண்ண முடியும். பிளஸ் பேப்பர் 1 வந்து ஸ்கோரிங் பேப்பர். ஏன் அப்படின்னா ரொம்ப ஷார்ட் டியூரேஷன்ல கரெக்டான கைடன்ஸோட நீங்க படிக்கும்போது 2 மாசத்துல உங்களால இருக்கிற 10 யூனிட்ஸையும் பியூட்டிஃபுல்லா கவர் பண்ண முடியும். அண்ட் அப்படி நீங்க கவர் பண்ணும்போது 40 கொஸ்டின்ஸ், அதாவது 80 மார்க்ஸ் உங்களால ஈஸியா ஸ்கோர் பண்ணிட முடியும். ஓகேங்களா? சோ மத்தவங்க இக்னோர் பண்ற பார்ட்ட நம்ம பண்ணும்போது we get better chances of getting higher marks இல்லையா? சோ அதனால நீங்க பேப்பர் 1 மேல நிறைய ஃபோக்கஸ் பண்ணணும். பட் கரெக்டான கைடன்ஸோட நீங்க படிக்கணும். செகண்ட் வந்து என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பாத்தீங்கன்னா டாபிக் ஓவர்வியூ. இப்போ நம்ம சிஎஸ்சிஆர் நெட் எக்ஸாம்ல பிட்வீன் 40 to 50% ஆஃப் த போர்ஷனை நீங்க இன்டெப்தா படிச்சீங்கன்னா நீங்க சிஎஸ்சிஆர் நெட் வந்து பாஸ் பண்ணலாம். வேற டிஎன் செட்டுக்கு அந்த மாதிரி கிடையாது. டிஎன் செட் பொறுத்த வரைக்கும் நீங்க 80% ஆஃப் த சிலபஸை கவர் பண்ணணும். பட் ஆனா நீங்க இன்டெப்தா கவர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க ஒரு ஓவர்வியூ எடுத்துட்டு வந்தீங்கனாலே போதும். அண்ட் தேர்ட் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு இங்க நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. ஸோ யூ கேன் அட்டெம்ப்ட் ஆல் த கொஸ்டின்ஸ். எந்த கொஸ்டினையும் விடாம எல்லா கொஸ்டினையும் நீங்க வந்து அட்டன் பண்ணணும். பட் சிஎஸ்சிஆர் நெட்ல நம்மளுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கிறதுனால அதை நம்ம பண்ணிருக்க மாட்டோம். ஸோ அந்த பாயிண்ட்டை வந்து நீங்க டிஎன் செட்ல மறந்துடாம பண்ணணும். ஸோ வித் திஸ் ஸ்ட்ராட்டஜிஸ், இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னாலே உங்களால டிஎன் செட்டை ஒரே அட்டெம்ப்ட்ல ஈஸியா வந்து கிளியர் பண்ணிட முடியும் சயின்ஸ் டிசிப்ளினை சேர்ந்த கேண்டிடேட்ஸ். அண்ட் இந்த எக்ஸாமோட இன்னொரு முக்கியமான இம்பார்ட்டன்ஸ், ஸ்பெஷலி இந்த டைம்க்கான இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎன் செட் எக்ஸாம் அலாங் வித் தட் சிஎஸ்சிஆர் நெட் அண்ட் ஆல்சோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் டிஆர்பில இருந்து வரப்போகுது இல்லையா 4000 வேகன்சி. இந்த எக்ஸாமுக்கும் நீங்க அட் அ டைம் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். நீங்க சிஎஸ்சிஆர் நெட்டுக்கும் டிஎன் செட்டுக்கும் ஆல்மோஸ்ட் சேம் திங்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. பட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் அப்படின்னு வரும்போது லெவல் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். பட் எனிவே நம்ம படிக்க போற பேசிக்ஸ் இந்த 3 எக்ஸாமுக்கும் சேம் அப்படின்றதுனால இந்த டைம் நீங்க ப்ரிப்பேர் பண்றதுக்கு ரொம்ப முக்கியமான டைம் டியூரேஷன். 2024 இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் இயர். ஸோ இந்த டைமை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த டைம் படிக்க ஆரம்பிக்கணும் நீங்க. அண்ட் ஃபார் டிஎன் செட்டுக்கு நம்ம பொங்கல் ஆஃபர், டிஎன் செட்டோட கோர்சஸ்க்கு நம்ம பொங்கல் ஆஃபர் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம டிஎன் செட்ல சயின்ஸ் டிசிப்ளினை சேர்ந்த 5 சப்ஜெக்ட்ஸ்க்குமே கோர்சஸ் ஆஃபர் பண்றோம். லைஃப் சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், எர்த் சயின்சஸ் எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஆஃபர் பண்றோம். அண்ட் ஃபார் தி டீடைல்ஸ் ரிலேட்டட் டு திஸ் நீங்க இந்த நம்பர்ஸ்க்கு கால் பண்ணிக்கலாம். ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகுது நம்பர்ஸ். அண்ட் இந்த டைம் நீங்க டிஎன் செட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ற கேண்டிடேட்ஸ், யூஜிசி சிஎஸ்சிஆர் நெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ற கேண்டிடேட்ஸ் எல்லாருக்கும் ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லா படிங்க. 2024 உங்களுக்கு நல்ல வருஷமா அமையும். அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் ஃபார் மோர் அப்டேட்ஸ் லைக் திஸ், ஸ்டே டியூன்ட் வித் ப்ரொஃபசர் அகாடமிஸ் யூடியூப் சேனல்.